வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் போடுறதுக்காக புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சுருந்தேன் நைட் ஃபுல்லாக, அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம், கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடுங்க. இப்போது இந்த ஓட்ஸ் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே கேஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதால கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட் டக்குன்னு ரெடி ஆயிரும். தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லையோ அழகாக செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.